بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய லைலத்துல் கத்ருடைய கடைசி இரவில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே மற்றவர்களுக்கும் நமக்குமான அந்த வேறுபாடை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மற்ற நாட்களில் இருப்பதை போன்றே இந்த நாளிலும் கதமுல் குர்ஆன் முடிந்துவிட்டது, 27ஆம் இரவு நிறைவுற்றது, திருமறை குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டு விட்டது, ஆகையால் நாங்களும் ஓய்வு கொள்கிறோம். இந்த அடிப்படையில்தான் அநேகமான இமாம்களும் மற்ற ஜமாத்துகளும் பயணிக்கின்றார். பொதுவாக இவர்கள் குறித்த சில செய்திகளை மக்களை மிகவும் தப்பும் தவறுமாக தங்களுடைய வசதிக்கு ஏற்ப இமாம்களும் முன்னோர்களும் இணைந்து சில சட்டதிட்டங்களை இயற்றி இதுதான் மக்களுக்கு சரியானதாக இருக்கும், இந்த சட்டங்களின்பால் அவர்கள் அதிகமாக இபாதத்துகளில் அவர்களை மூழ்க வைக்கலாம் என்று தவறான ஒரு கணக்கீட்டின்படி சில செயல்களை இன்றளவிலும் செய்து வருகிறார்கள். சுபூடைய தொழுகையில் சுன்னத் தொழுவோம், தொழுது விட்டு ஃபரஸிற்காக சென்றுடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கு வேறு எந்த தொழுகையும் கிடையாது, இகாமத் சொல்லிவிட்டால் ஃபரஸில் இணைஞ்சிடணும். இமாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார், நாம் 2 ரக்காத் சுன்னத் ஓதிவிட்டு அதன் பிறகு இணைந்து கொள்ளலாம். இப்படி தான் பலரும் இருக்கிறாங்க. அதுவும் இமாம் 2வது ரக்காத் ஃபரஸில் ஓதிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் சுன்னத் தொழுகையை தொழுதுட்டு அதன் பிறகு இமாமோடு சேரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இமாம் ருக்குவிற்கு செல்வதற்கு முன்பாக எப்படியும் அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சீக்கிரமாக அவசரமாக எந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற நேரத்தில் உமது வாயை நீங்கள் வேகமாக அசைக்காதீங்க, வார்த்தைகளை வேகமாக அசைத்து விடாதீர்கள், சொல்லில் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அதை மீறி இமாமிடத்தை போய் கேளுங்களேன், என்ன செய்யுது, 2வது ரக்காத் தொழுகிறீங்க, ஃபரதுடைய தொழுகையில் இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் அவங்க சுன்னத் தொழுகிறாங்களே, நான் நீண்ட சூறாவாக எடுப்பேன், நீண்ட சூறாவாக ஓதுவேன். ஒரு இபாதத்து பாருங்கள், நான் நீண்ட சூறாவாக எடுப்பேன், அவர் அதில் இணைந்து கொள்வார். அவள் படிக்கிறவங்களுடைய எண்ணம் எங்கே இருக்கும், இமாம் எப்பொழுது அந்த சூறாவை முடிப்பார் அதற்கு முன்பாக இந்த சுன்னத் தொழுகையை நாம் முடித்து கொள்ள வேண்டும், அந்த எண்ணம் முதல்ல மாறிடும். ஜும்மாக்களில் பாருங்கள், இமாம் 2வது குத்பா என்று செய்வார்கள். அவர்கள் முதலில் உரையாற்றப்படுவது அதுதான் உரை, அது ஒரு உரை, மக்களுக்கான உரை, அது அறிவுரை. அது அதன் பின்னர் பொதுவான
இபாதத்தாக அவர்கள் மேற்கொள்வது ஹுதுபா. அரபியில் இருக்கக்கூடிய சில வாசகங்களை சொல்லிவிட்டால் போதுமானது. அதில் அவர்கள் இணைந்து விட்டால் அனைத்து மக்களுமே அந்த தொழுகையில் இணைந்த அந்த நன்மை கிடைத்து விடும். அதற்காகவே 1:30 மணிக்கு மேலே சொல்லுவாங்க. 1:35 1:40 பக்கம் பார்த்தீங்கன்னா இமாம் ஹுத்பா ஓதுவார். ஹுத்பான்ற பேரில் ஓதுவார். அதுவரை 1:15 1:20 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாணவர்கள்லாம் வந்துடுவாங்க. ஒதுகானா இருக்குல்ல, ஒதுகானாண்ட விளையாடிட்டு இருப்பாங்க. தண்ணீரை திறந்து விட்டுட்டு, வீண் விரயம் செய்யக்கூடாது, தண்ணீரை திறந்து விட்டுட்டு அதில் நேரத்தை கடத்தி கொண்டவர்களாக அருகில் இருக்கக்கூடியவர்களோடு பேசிக்கொண்டு முக்கியமான மீட்டிங் போட்டிருப்பாங்க. இமாம் அங்கே குத்பா ஓதிட்டு இருப்பார். அவரோட உரை இவர்களுடைய உரையை மிஞ்சிடாது. ஆகையால் அவர்களுடைய உரை தனி, இவர்களுடைய உரை தனி. இமாம் உரை நிகழ்த்தி விட்டு குத்பா ஓதுவார். இவர் இன்னும் எனக்கு நேரம் இருக்கிறதுன்னு இருக்கு. மாணவர்களும் சிறுவர்களும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் சிலர் மாத்திரம்தான் நிற்பாங்க. இமாமோடு போய் வயது முதியவர்கள்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க. பயான் கேட்பாங்க, இல்லை தூங்கி விழுவாங்க. பெரும்பாலுமே உருது மொழியில் நிகழ்த்துறாங்கல்ல, அதுவும் ஒரே உரையை திரும்ப வருடக்கணக்காக இமாம் நிகழ்த்திட்டு இருக்கிற நேரத்தில் தூங்கி வழிபவர்களாகத்தான் அந்த சபை அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, சிறுவர்கள்லாம் அந்த உரையை கேட்காம தங்களுடைய நேரத்தை கடத்தக்கூடியவர்களாக, டைம் பாஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பொழுது இமாம் முதல் ரக்காத்துக்கு அங்கே இகாமத் சொல்லப்படுகிறதோ அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அல்லது எப்போது ருக்குவுக்கு போகிறாங்களோ அப்போ சேருவாங்க. இந்த இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இவர்கள் செய்த சில சட்டத்திட்டங்கள், இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட அந்த சட்டத்திட்டங்கள் உண்மையிலேயே இபாதத்துகளை அதிகப்படுத்துகிறதா அல்லது அதில் சுணக்கம் உடையவர்களாக, அலட்சியம் காட்டுபவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்களா? சுபுடைய வக்திலையும் அது போன்று தான், ஜும்மாவுடைய நேரத்திலும் அது போன்று தான். 1:25 1:30 பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே போன்று தான் இந்த ரமலான் மாதத்தினுடைய அனைத்து இரவுகளிலும் மொஹல்லாக்களாக இருக்கிறாங்கல்ல, அங்கே பெரும்பகுதியை பார்த்தா மாணவர்கள் இன்னும் ரேஸ் விட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறான். சிறுவர்கள் இளைஞர்கள் இன்னும் ரேஸ் விட்டுட்டு தான் இருக்கிறான். அந்த 20 ரக்காத்து இருக்குதா இல்லைன்றது அடுத்த கேள்வி. நம்ம 8ன்றோம், அவன் 20ன்றாங்க. அதில் நாம் சரியானதை, சத்தியத்தை நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் அந்த அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அந்த 20க்காவது போகிறானான்னு பாருங்களேன். அந்த 20 ரக்காத்தையும் 20 நிமிஷத்தில் முடிப்பார். பல எக்ஸ்பிரஸ்கள், ரயிலெலாம் வேகமாக ஓடும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சட்ட எந்த எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் கூட இவன் நிற்க மாட்டான். இன்றைக்கு இவர்கள் இபாதத்தில் காட்டிய அந்த சலுகைகளால் சில இடத்துல லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் என்று 27வது நாளை தேர்வு செய்து அந்த பாக்கியம் பொருந்திய இரவு எது என்பது எனக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கடிக்கப்பட்டது என்று சொல்லிட்டாங்க. 27ஓடு ஹதமுல் குர்ஆன் என்று முடித்துவிட்டு அவர்கள் மீண்டும் இப்பொழுது ஆரம்பிக்கிறாங்க. 27 முடிஞ்சில்ல, திரும்ப அடுத்த வருஷம்தான். இந்த 29 நாம் ஒரு 100 பேர் இங்கே இருக்கிறோம்ல, அல்லாஹால் உண்மையிலேயே பாக்கியம் பொருந்தியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். அந்த நாளில் ஒரு நாளை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் என்பதற்காக நம்மை தேர்வு செய்திருக்கிறான். வலா தமுத்துன்ன இல்லாஹு அந்த முஸ்லிமன், அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லி காட்டினாங்கல்ல, அனைத்து இறை தூதர்களாலும் பெரும்பாலும் சொல்லப்பட்ட செய்தி, முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். அதே போன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படைகளில் அதிகமாக நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபடுவோம். தொழுகை வழியாக, திருமறை குர்ஆனை வாசிப்பதின் வழியாக, அதனுடைய உரைகளை கேட்பதன் வழியாக, பாவ மன்னிப்பு தேடுவதன் வழியாக, அல்லாஹ்வை புகழ்ந்துரைத்து திக்ருகள் செய்வதன் வழியாக அந்த இரவுகளை நாங்கள் அடைந்து
இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக நாங்கள் இருப்போம். எந்த ஒரு மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்தும் தனது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கப்படவில்லையோ, நினச்சி பாருங்கள், இந்த மாதங்களை அடைந்து கூட இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் தெரியாமல் ஒரே ஒரு இலக்காக 27ஆம் நாள் கொடுக்கப்படுகின்ற அந்த இனிப்பு பதார்த்தங்களுக்காக அந்த ஒரு 10-20 நிமிட வணக்க வழிபாடுகளாக இந்த வணக்க வழிபாடுகளை எப்படி சுருக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்த அளவில் இப்போ நினச்சி பாருங்க, அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் நம் மீது பாக்கியத்தை பொருந்திருக்கிறானா இல்லையா? அந்த பாக்கியமிக்க இரவை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய அளவிற்கு நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் இவ்வளோ பெரிய ஊர்லேயும் ஒரு 100 பேரை தேர்வு செஞ்சுருக்கிறாங்களா அல்லாஹ். இதை அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்கணும். அதே போன்று இன்றைக்கு இஸ்லாம் இருக்கிறதில்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்பது இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க வேண்டும். சாறை சாறையாக மக்கள் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தை நோக்கி அதிகமாக வந்திருக்கணும் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் அல்லாஹுடைய தூதருக்கு வஹி வந்தவுடனேயே மக்களையெல்லாம் அழைத்து அந்த உரை நிகழ்த்துறாங்கல்ல, அப்பொழுது முதல்ல அவர்கள் வைத்தது என்ன? அவருடைய ஒழுக்க மாண்புகளை தான் வைத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய நாணயத்தை வைத்தார்கள், தன்னுடைய ஒழுக்கத்தை எதிரில் வச்சாங்க. இதற்கு முன்பாக என்னை நீங்கள் எப்படி பார்த்திருந்தீங்க? முகமதே, நீங்கள் பொய் சொல்லக்கூடியவராக இல்லை. நீங்கள் ஏழை மக்களின் மீது நீங்கள் இரக்க குணமுடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். எப்படியெல்லாம் சொன்னாங்க. மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க. எதையெல்லாம் முன்பாக வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே திருமறை குர்ஆனில் உள்ளதுபடி நமது வாழ்வியலை அமைத்து கொண்டு அந்த திருமறை குர்ஆன் எந்த பண்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறதோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்திருந்தால் இன்னும் அநேகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வந்திருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆசை நம்முடைய கண்களை அதிகமாக கவர்ச்சியாக இந்த உலகத்தை காட்டுகின்ற காரணத்தினால் இறைவன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான்ல, ஹல்லா பல்து ஹிப்பூனல் ஹாஜிலா வ தஜருனல் ஆகிரா. இந்த உலகத்தின் மீது நீங்கள் அதிகமாக ஆசை வைத்திருக்கிறீர்கள், இந்த கவர்ச்சிகளின் மீது தான் ஆசை வைத்திருக்கிறீர்கள். மறுமையினுடைய எண்ணம் உங்களிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த மறுமை குறித்த பயம் நம்மிடத்தில் அதிகமாக இருந்திருந்தால் அநேகமான தவறான பண்புகள் நம்மை விட்டு ஒளிந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க. திருமறை குர்ஆன் சில பாவங்களை பட்டியலிடுகிறது. கொலை, கொள்ளை, இணை வைப்பது, திருடுவது, விபச்சாரம் புரிவது, ஒருவரை குறித்து புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இப்படி மிகப்பெரிய பாவங்களை பட்டியலிடுகிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, இந்த பாவங்கள் செய்தவர் யவுத்துல் முஜ்ரிம், அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் நரகில் வீழ்ந்து இருப்பார்கள். இந்த பாவங்கள் நம் பெரும் பாவங்களாக நாம் நினைக்கிறோமில்ல, இந்த பாவங்கள் செய்தவர்கள் கண்டிப்பாக குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் இடத்தில் சில பண்புகள் இருக்கும், உங்களை அறியாமலேயே சில பண்புகள் இருக்கும். அந்த பண்புகளை நீங்கள் திருத்தி கொண்டால், தவறான பண்புகளை நீங்கள் திருத்தி கொண்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், காலு ஆமன்னா வ அஷ்ஹது ஃபி அன்னனா முஸ்லிமீன் லி தஹரு ஷோதான் நாஸ். மக்களே, நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். உங்களுக்கு சாட்சியாக இந்த நபி இருப்பார். இறைவன் சொல்லி காட்டுகிறான், முஸ்லீம்கள் மற்ற மக்களுக்கு சாட்சியாக இருக்கணும். எங்க எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், எங்களிடத்தில் இந்தந்த பண்புகள் கிடையாது. எங்களை பார்க்கிறவர், எங்களுடைய நேர்மையை பார்க்கிறவர், எங்களுடைய ஒழுக்க மாண்புகளை பார்க்கிறவர், சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள். இன்றளவிலும் பார்த்தீங்கன்னா இந்த பான் பராக்கு ஹான்ஸ் எல்லாம் கசக்கி விட்டுட்டு வாயில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். இவரை பார்த்து நீங்கள் முஸ்லீம்கள் மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். இருக்க முடியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்கள், நம்மிடத்தில் இருந்த அந்த வியாபார முறை, அந்த வணிகம் தொடர்பான முறைகள், நம்மிடத்தில் இருந்த அந்த நேர்மையை பார்த்து இப்போல்லாம் மரம்லாம் குத்தகை எடுக்கிறாங்க பாருங்கள். தேங்காய் மரமோ மாங்காய் மரமோ குத்தகை எடுக்கிறாங்க பாருங்கள். பாய் சொன்னால் சரியாக தான் இருக்கும், 10 10 110 சரியாக போச்சு, போ கவுண்டர் என்ன அப்படி ஏற்றிட்டு வந்துடுவான். அந்த நேர்மைலாம் இப்போ இல்லைங்க. வியாபாரத்தில், அவர்கள் பொருளாதாரத்தில், அவர்கள் சார்ந்த அந்த நேர்மை எல்லாம் குறைந்து இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஸ்லீம்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு, மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்களேன். நம்மை பார்த்து, நம்முடைய ஒழுக்க மாண்புகளை பார்த்து ஒரு முஸ்லீமாக வரணும். இப்போ நம்மோட பழகிட்டு இருக்காரு, நம்முடைய வியாபார முறையை பார்க்குறாரு, நம்ம மக்கள்கிட்ட பேசுகிற முறையை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடியவர், நமது நடை உடை, நமது எண்ணங்கள், நமது செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறவர், நம்மோடு பழகக்கூடியவர். அவர் இஸ்லாத்தை இந்த ஒழுக்கத்திலிருந்து எடுத்துக்கணும். நம்மிடத்தில் அது போன்ற ஒழுக்கம் இருக்கிறதா என்று பாருங்களேன், யோசனை செய்து பாருங்களேன். அந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்குதா? ஒரு முஸ்லீமுடைய நடைமுறையை பார்த்து மற்ற மக்கள்லாம் மெய் சீர்த்து போகணும். பாய் எப்படி இருக்காரு பாருங்க. அந்த நேரம் வந்துட்டால் கடையாக அவர் பாட்டு லாக் பண்ணிட்டு அவர் பாட்டு தொழுகிறதுக்காக போயிடுறாருங்க. அவர் பொய்யே பேச மாட்டாருங்க. எது இருக்கிறதோ அதை அப்படியே தாங்க சொல்லுவார். வியாபாரத்தில் நாணயமாக இருப்பார், பேசுவதன் கனிவாக பேசுவார், எளிமையாக உரையாடுவார். ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை பார்த்து மற்ற மக்கள் மெய் சிலிர்த்து போக வேண்டும். இப்பொழுது அந்த மக்களை அந்த முஸ்லீம்களை பார்க்கக்கூடியவர், ஒரு முஸ்லீம்னா இப்படி தானப்பா இருக்கணும் அவங்க நினைக்கணும்ல. உண்மையிலேயே அது போன்று தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? குர்ஆன் எதையெல்லாம் சொல்லி காட்டுகிறதோ, நமது வாழ்வியலில் எதையெல்லாம் நாம் பின்தொடர்கிறோமோ, சரியான நற்பண்புகளை பின்தொடர்ந்திருந்தால் இன்னும் இஸ்லாம் வேகமாக வளர்ந்திருக்கும். அந்த நற்பண்புகள் நம்மிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கின்றன. ஒரு முஸ்லீமிடமிருந்து வரக்கூடிய அந்த பண்பான பேச்சுகள், கனிவான சொற்கள், கண்ணியமான நடை, நேர்மை, எதற்கும் அஞ்சாமல் முஸ்லீமிடத்தில் இருக்கக்கூடிய வளைந்து கொடுக்காத தன்மை, அந்த மக்கள் பழகக்கூடிய எளிமை, இதையெல்லாம் பார்த்து இஸ்லாத்தை நோக்கி ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் அந்த பண்பு மிகவும் குறைந்து விட்டது. நம்ம சொன்னோம்ல, கண்ணுக்கு தெரிகின்ற சில பாவங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது. கொலை செய்வதோ, கொள்ளையடிப்பதோ, திருடுவதோ, விபச்சாரம் செய்கிறதோ, பொய் பேசுகிறதோ, ஒருவரை குறித்து புறம் பேசுவதோ, கோல் முட்டுவதோ, இதையெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த பாவம். இதை செய்கிறார், இவர் செய்தானே செய்கிறாரு. இந்த பாவங்கள் செய்தவர்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான், இவர்களெல்லாம் குற்றவாளிகள். யவுத்துல் முஜ்ரிம், இவர்களெல்லாம் நரகில் வீழக்கூடியவர்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம் தானே. கண்களுக்கு தெரியாமல் இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன. கண்ணுக்கு தெரியாமல் சில பாவங்கள் இருக்குது. எதெல்லாம் எல்லா மனிதர்களுக்குள்ளாரும் கண்ணுக்கு தெரியாமல் சில பாவங்கள் இருக்க செய்கின்றன. நினச்சி பாருங்க, என்ன வகையான பாவமாக இருக்கும்? மைக்கியா பாப்கரியா நம்மால் அதிகமாக நம்ம சொல்கிறோம்ல, நான் என்னடா தவறு செஞ்சேன், எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறும் நான் செய்யலையே. மக்களிடத்தில் இந்த ஒரு செயல் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னாங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் உங்களிடத்தில் இருக்குது பெருமை. மனிதர்களிடத்தில் பெருமை இருக்குதா இல்லைங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். என்கிட்ட அப்படி ஒன்றும் பெருமை இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் சுய பரிசோதனை செய்து பார்த்த விஷயத்தில் என்னிடத்தில் எந்த பெருமையும் இல்லையே. நம்ம நினைக்கிறோம்ல, சில பெருமைகளை பட்டியலிடுறோம். நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில்
உண்மையிலேயே நம்மிடத்தில் இது இருக்கிறதா என்று யோசனை வந்துடும். பொறாமை இருக்கக்கூடாது. அதே போன்று தான் பொறாமை இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் பொறாமை இருக்குதா இல்லையா அதுவும் தெரிஞ்சிடும். இதில் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய உள்ளார இருக்கக்கூடிய இந்த செயல்கள் பெருமை, நமக்குள்ளார ஒரு பெருமை இருக்குது, எல்லாருடைய கண்ணுக்கு தெரியுமா? நமக்குள்ள பொறாமை, இது எல்லாருடைய கண்ணுக்கு தெரியுமா? காழ்ப்புணர்ச்சி, ஈகோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈகோ, கர்வம், அகந்தை, ஆணவம், இப்படி பல பெயர்கள் நாம் வைத்து விட்டாலும் அதற்கு முத்தாய்ப்பான ஒரு சொல் தான் பெருமை என்பது. இறைவன் சொல்லி காட்டுகிறான், இப்படி எந்த மனிதனுடைய உள்ளத்திற்குள் அணு அளவு இந்த பெருமை இருந்து விட்டால் கூட நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எவருடைய உள்ளத்தில் அணு அளவு இந்த பெருமை இருந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அகம்பாவமோ, ஆணவமோ, ஈகோவோ, காழ்ப்புணர்ச்சியோ இதெல்லாம் இருந்துட்டா கண்டிப்பாக போக இயலாது, சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல இயலாதுன்னாங்க. உலகத்தில் எந்த மனிதரிடத்திலும் இருக்கக்கூடாத ஒரு பண்பு இந்த பெருமைங்க. அந்த பெருமை என்பது நமது செயல்களிலும் இருந்துவிடக்கூடாது, நம்முடைய எண்ணங்களிலும் அந்த பெருமை இருந்துவிடக்கூடாது. இறைவன் இது சார்ந்த பல்வேறு செய்திகளை திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். மறுமையின் அந்த வீட்டை பூமியில் பெருமையையும் விஷமத்தனத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் சொந்தமாக்குகிறோம். மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீடு கொடுக்குறான்றான்ல அல்லாஹ், அது யாருக்குன்னா அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள், விஷமத்தனத்தை விரும்ப மாட்டார்கள், இவர்களுக்கு தான் அது சொந்தமாக இருக்கும். அவர்கள் பூமியில் கர்வம் கொண்டவர்களாக நடக்க வேண்டாம். வலன் தப்லுகன் ஜிபாலு தூலன், பூமியில் நீங்கள் கர்வமாக நடக்காதீங்க. பெருமை கொண்டு தன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டு நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள், பெருமையுடன் நடக்காதீர்கள். கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய எவரையுமே அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. உடனே இதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பெருமைன்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பெருமை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பத்ருல் ஹக், சத்தியத்தை நீங்கள் மறுப்பது. வஹம்துன் நாஸ், மற்ற மனிதர்களை நீங்கள் இழிவாக கருதுவது. சத்தியத்தை மறுப்பதும் மற்ற மனிதர்களை இழிவாக கருதுவதுதான் பெருமைன்னாங்க. சத்தியத்தை மறுக்கிறதுனா என்னங்க? ஒருவர் நீண்ட காலமாக அறிவில் சிறந்தவராக இருக்கிறார் வைங்களேன், நல்லா பயன் பண்ணக்கூடியவர். அவரிடத்தில் ஒரு சிறுவன் வந்து சொல்கிறார், ஜி நீங்கள் சொன்ன இந்த கருத்து வேறு விதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் சொன்ன கருத்தில் வரல, அல்லது நீங்கள் சொன்ன இந்த குர்ஆனுடைய வசனமோ அல்லது உங்களுடைய சொந்த அறிவுரையோ இந்த கருத்து சொல்லப்படவில்லை, இப்படி வந்து சொல்கிறார். ஒரு சரியான செய்தியை சொல்கிறார், ஒரு சிறுவன் சொல்கிறார். நம்ம தான் 20 வருஷம் பயன் பண்ணிட்டுருக்கிறோம்ல, நீ என்னப்பா எனக்கு சொல்கிறது, அறிவுரை எனக்கு சொல்கிறியா? குர்ஆனில் இப்படி இருக்கு எனக்கே சொல்கிறியா? எத்தனை வருடமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன், பயன் செஞ்சிட்ருக்கிறேன். நான் ஒரு கிளை தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிறேன், நீ ஒரு உறுப்பினர், நீ வந்து எனக்கு சொல்கிறது அறிவுரையே? அவர் சரியான செய்தியை சொல்லியிருப்பார். அந்த சத்தியத்தை ஏற்க மறுப்பது கணவர். மனைவி வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் செஞ்சது தப்புங்க, தவறுங்க, இது தூக்க அப்சர் தௌஹீத் மஹ, எனக்கு தெரியாதா? தௌஹீதை நான் தான் சொன்னேன் உனக்கு, நீ எனக்கு சொல்கிறியா? எனக்கு தெரியாததா? நான் படிக்காத குர்ஆனா, நான் படிக்காத ஹதீஸுகளை நீங்களாம் எனக்கு சொல்லி தெரியுங்களா? அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை பத்ருல் ஹக், ஹக்கை மறுக்கிறது, சத்தியத்தை மறுப்பது. வஹம்துன் நாஸ், மனிதர்களை இழிவாக கருதுவது. நம்மிடத்தில் ஒரு பண்பு உயர்வாக நமக்கு ஒன்று கொடுத்துருப்பான், ஏதோ ஒன்று வைங்க, இன்ஷா அல்லாஹ் அது சொல்கிறோம். அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அருள் புரிஞ்சிருப்பான், அந்த வகையில் நம்மை சிறப்பித்து வைத்திருப்பான்.
அதை வைத்துக்கொண்டு மற்ற மனிதர்களை, நான் சிறப்பிற்குரியவனாக இருக்கிறேன்ல, என்ன மாதிரி அவன் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருப்பான், அவர்களை இழிவாக கருதுவார்கள். இப்படி மனிதர்களிடத்தில் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் மற்ற மனிதர்களை இழிவாக கருதுவதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு. அதுதான் பெருமை என்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அப்படி பெருமை இருக்குது. அதில் சில வகைகளை நம்ம சொல்லி காட்டுறோம். இதில் இந்த அளவில் நமக்கு பெருமை இருக்குதா இல்லையான்னு யோசனை பண்ணுங்களேன். சில மனிதர்களுக்கு அழகில் பெருமை இருக்கும். நாம் அழகாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவர் உணர்ந்தால் தப்பு இல்லைங்க, ஏன் வச்சுங்க, நாம் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறோம், இது தவறு இல்லை. நம்ம சிவப்பாக பிறந்திருக்கிறோம், நம்ம அழகாக பிறந்திருக்கிறோம், அவனை விட அவன் நம்மை விட அழகில் குறைவாக இருக்கிறான். மற்றவர்களை அழகில் குறைவானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நாம் அழகாக படைக்கப்பட்டுகிறோம் என்பது நமக்கு தெரிந்தால் அது நம்மோட வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றவர்களை விட நாம் அழகாக இருக்கிறோம், நல்ல கலரில் இருக்கிறோம், சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறப்பா சொன்ன உடனே வந்துடும். அப்படி இருக்கிறனா அதெல்லாம் அழகே கிடையாது. அந்த அழகில் எவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த ஆணோ பெண்ணோ, அந்த ஒப்பிடக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுவாங்க. அவன் போய் என்னப்பா அழகு, அவன் என்ன அழகு, நாம தானே அழகு, என் பொண்ணு மாதிரி வராது, என் பையன் மாதிரி வராது, என் உறவினர்கள் மாதிரி என்னை போன்று வராது, இப்படி நினைப்போம். அந்த அழகில் பெருமை இருக்கக்கூடாது. இன்னும் சிலருக்கு அறிவில் பெருமை. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு மனிதர் இப்படி உணர்றார், தவறில்லை. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த குர்ஆன் ஹதீஸில் நான் படிச்சிருக்கிறேன்ல, எனக்கு மாத்திரம் தெரியும். கேள்வி என்கிட்ட தானேப்பா கேட்குறாங்க, எனக்கு அறிவு இருக்குல்ல, எனக்கு அறிவு அதிகமாக இருக்கிறதல்ல. மற்றவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற அளவிற்கு, சொல்லுகின்ற அளவிற்கு எனக்கு அறிவு இருக்க தானே செய்யுது. மற்றவர்களை விட நான் அறிவாக இருக்கிறேன் அனைத்து விஷயத்திலும். நம்ம சம்பாதிக்க போவோம், நம்ம திடீர்னு ஒன்று யோசனை பண்ணியிருப்போம், இந்த ரூட்டில் போய் இப்படி சம்பாதிச்சிருக்கலாமே, செஞ்சுருப்போம். உடனே நம்ம நினச்சிக்குவோம், நம்ம அறிவாக வேலை செஞ்சதுனால தான்ப்பா இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது, எனக்கு அறிவு இருக்க கொண்டு போய் தான் நான் செஞ்சேன், நான் தானே சம்பாதிச்சேன். 2 லட்ச ரூபா எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் அறிவு, என்னுடைய அறிவுப்பா, என்னோடய அறிவு எனக்கு சொல்லி காட்டியது, அல்லாஹ் நாடினால்தான்ற அந்த செய்தியை மறந்துடுவோம். கல்வி அறிவு ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டால், இயற்கையாக அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அவர் அந்த அறிவில் வைத்து பெருமை அடிப்பது கூடாது. இன்னும் சிலருக்கு பொருளாதார அந்தஸ்து, பதவி, நான் கவுன்சிலராக இருக்கிறேன், வார்டு மெம்பராக நான் இருக்கிறேன், நான் ஒரு பேரூராட்சிக்கு தலைவராக, நகராட்சி தலைவராக நான் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன். 4 பேர் வருவாங்க, சொல்லுங்கள், கால் மேலே கால் வந்துடும். அப்போ கால் மேலே கால் போட்டு இயற்கையாக அவர் அது பழக்கமாக தான், பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள், நம்மளை நாடி வந்திருக்காங்கல்ல ஜி. டெய்லி ஒரு 100 பேரை பார்க்காம முடியறதில்லை, 100 பேரை டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சொல்லுவோம். பதவியில் இருக்கிறோம்ல, அந்த அந்தஸ்தை தூக்கி காட்டுவார். பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லுவார், ஜி அவர் போயிட்டு இருந்தார்ல வழியில், யார் அந்த வெறும் பையனா, ஒன்றும் இல்லாதவன், அவன் வெறும் பையன், அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இப்படி நினச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவனை பார்த்து அவன் வெறும் பையங்க, ஒன்றும் இல்லாதவன், என்ன போய் வச்சுருக்கிறான், இத்த ரோஸ் கமாயா கே ரக்லக ஏ கர் ரக்லகிக்கு, ஒரு வீடு இல்லை, சொந்த இடம் இருக்குதா அவனுக்கு, ஏதாவது ஒரு ஃப்ளாட் இருக்குதா, இல்லை, ஒரு காரு, ஒரு 2 வீலர் வாங்கலிங்க அவன்லாம் இது வரைக்கும் சம்பாதிச்சு, கே கமா கே கரையா அவன் அப்தலக் கேபினி சத்மி, பொழைக்க தெரியாதவன், இதெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. இது போன்ற வார்த்தைகள்லாம் நல்லா கவனிங்க. சொல்லக்கூடியவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அல்லாஹ் கொஞ்சம் செல்வத்தை கொடுத்துருப்பான், ஒரு பதவியை கொஞ்சம் கொடுத்துருப்பான், அந்தஸ்தை கொஞ்சம் உயர்த்தி இருப்பான்.
அந்த பதவியை வைத்து, அந்த அந்தஸ்தை வைத்து, இறைவன் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை கணக்கு போடுவான். அவன் வெறும் பையன். அவன்கிட்ட போய் என்னப்பா பேச்சு? அவனை பேசுகிறதுல 10 பைசா ஃபாய்தா இருக்குதா? பிரயோஜனம் எதாவது இருக்குதாப்பா? எதுவும் இல்லை. இப்படி நினைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அழகில் சொல்லிட்டான். ஒருவர் சிவப்பாக இருக்கிறார் என்றால் கருப்பரை விடவோ அல்லது கருப்பரை விட சிவப்பரோ எந்த சிறப்பும் கிடையாதுப்பா. யார் இரையச்சமுடையவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அழகிலும் சரி, அறிவிலும் சரி, நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அருளாக இது இருக்கிறது. அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். ஆகையால் இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த அளவில் எப்போதும் தவறு கிடையாது. ஆனால் இதை வைத்து, தன்னுடைய அழகை வைத்து, தன்னுடைய அறிவை வைத்து, தனக்குரிய பொருளாதாரத்தை வைத்து மற்றவர்களை மட்டமாக, இழிவாக எப்பொழுது கருதுகிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க. தோபின்னு சொல்லுவோம். வண்ணார் அந்த இர்ரை யாருக்குமே போட மாட்டோம். வண்ணார், வந்தார், போனார். வந்தான், போனான். ஏன்? கீழே வேலை செய்கிறான்ல. எங்கள் துணியை துவைக்கிறவன்பா அவன், எங்கள் துணியை அயன் பண்ணக்கூடியவன். அவனுக்கு என்ன இயல்பாக மனசுக்குள்ளார ஒரு செய்தி போய் அவனுக்கு போய் உட்கார்ந்துருக்குது. அமட்டம் வந்தான். ஹஜாம் பன்மை எங்கேயுமே வராது. அமட்டர் வராது. முடி திருத்துபவர் வராது. வண்ணார் வராது. இரு போட மாட்டோம். பன்மையாக சொல்ல மாட்டோம். அவரை ஒரு தொழிலில், நல்ல தொழிலில் செய்யக்கூடியவராக இப்படி உணர மாட்டோம். வந்தான், அமட்டம் வந்தான், அமட்டம் கண்ட போனேன். அப்போ வார்த்தைகள் பாருங்க. இதே घर का प्लान देना वो आदमी आए कि என்ஜினியர் சார் இப்போ தான் வந்துட்டு போனார். அவர்கள் செய்கிற தொழிலை வச்சு டாக்டர் சார் இப்போ தான் வந்துட்டு போனார். வந்து பேஷண்ட் பார்த்துட்டு போனார், வீட்டுக்கு வந்துருப்பார். டாக்டர் வந்தான் சொல்ல மாட்டாங்க. என்ஜினியர் வந்தான் சொல்ல மாட்டாங்க. ஆஃபீஸர் இரு வந்துடும். எல்லாரும் டாக்டர், என்ஜினியர் இரு சேர்த்து சொல்லுவான். எல்லா இடத்துலையும் சேர்த்து சொல்லுவான். இது நினச்சி பாருங்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய தொழிலை, ஒரு தொழிலில் நீங்கள் உயர்வாக கருதி மற்ற தொழிலை நீங்கள் தாழ்த்துவது, அதன் வழியாக அந்த மக்களை நாம் இழிவாக கருதுவது. நான் கருதலையே, உனக்குள்ளார் அப்படி அந்த சிப்பை பொருத்தி இருக்கிறாங்க. அந்த சிப்பை அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. தோபி, ஹஜாமு இப்படி தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. மரியாதையாக அந்த தொழிலை குறித்து பெருமையாக அப்படி சொல்லலை, அப்படி பழகி வைக்கலை. நம்முடைய உறவுகள்லையும் சொல்ல, நம்முடைய முன்னோர்களும் நம்ம சொல்லி கொடுக்கல. இப்போ நினச்சி பாருங்க, அழகில் எனக்கு பெருமை இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல அழகில் பெருமை அடிச்சிருப்போம். அறிவில் ஏதோ ஒரு இடத்துல புள்ள கேட்டுரும். நம்ம சொல்லிவிடுவோம், அப்போவே எவ்வளோ படித்தோம், அப்பாலாம் சூப்பராக படிச்சிருக்கிறேன். நான்லாம் சாதாரணமாக சொல்லுவேனே. இதுக்கெல்லாம் அறிவில் பெருமை, அழகில் பெருமை, அந்தஸ்தில் பெருமை. கைவிடா ஓ காடி விட்டு அமர்க்கணும் அதே கார் சுப்புட்டு விட ஓட்டு வளைச்சா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நினச்சி பாருங்க. இப்போ நமக்கு பெருமை இருக்குதா இல்லையா? நினச்சி பாருங்க. அப்படி என்றால் மனிதர்களுக்கு இந்த பெருமை என்பது கண்டிப்பாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் இருக்குது. அனைத்தையும் விட பாரம்பரியத்தில் ஒரு பெருமை உண்டுங்க மனிதர்களுக்கு. பாரம்பரியம் குறித்து பேசுகிறதா இருந்தால் ஒரு பெருமை மனிதர்களுக்கு உண்டு. खानदान हमारा खानदान கோச மனைவிக்கு என் பரம்பரை எது தெரியுமா? அப்படியே சொல்லுவாங்க. எங்கள் அப்பா காலத்தில், எங்களுடைய தாத்தா காலத்தில், எங்கள் பாட்டம் பூட்டம் காலத்தில் எல்லாம் எங்கள் பரம்பரை சார்ந்தவங்க தான். அவர் யார்? அவர் யார்? அவர் எங்கள் ஜாதி ஜனம், எங்கள் மக்களை, எங்கள் பரம்பரை சேர்ந்தவர். அப்படியா? அந்த பரம்பரையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடித்து ஒடிச்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு பரம்பரையை குறித்து, खानदाனை குறித்து, क्या खानदान से आए सो हमें வீடுகளில் பேசிக்குவோங்க. ஆண்கள் பெண்களை கூட வீடுகளில் பேசிக்குவோம். பரம்பரையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
நீ திட்டும்போது அவனுடைய பரம்பரையை சொல்லி குத்தி காட்டி திட்டக்கூடாதுன்னாங்க. குத்தி காட்டாத. काबिय फटाना वैसे नम्मल फटाना में शादियाँ करो ना करोगे तो सुनिया नहीं. शेख सैयद हमसे भी अल्लाह के रसूल के நேரடி வாரிசு. हमारे पर उन्होंने इमामலாம் சொல்லி திரிறானுங்க. நிறைய பேர் சொல்லி இப்படி தான் திரிறானுங்க. ஜகாத் लेने का देने का सुई हमना नहीं भाई. என்னடா சொல்றேன்? ஜகாத் கொடுக்கிறது வாங்குறது இல்லையா? எப்பறா? हमसे सैयदा अटेंगप्पा अल्लाह के रसूल के ज़माने में अल्लाह के रसूल से वो पीढ़ियाम से हम आए सहून से அதிகபட்சம் இன்னும் 50 வருஷம் பேசுவீங்களா? இன்னும் 100 வருஷம் பேசுவீங்களா? அழகு ஒரு நாள் அழிந்து போகும். அறிவும் ஒரு வயசுக்கு மேலே குறைஞ்சிடும் மனுஷனுக்கு. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும், அழிஞ்சிடும். காந்தான் இன்னும் ஒரு 20 வருஷம், இன்னும் 50 வருஷம் பேசுவீங்களா? அந்த பாரம்பரியத்தை எல்லாம் உடைச்ச வரலாறு இஸ்லாத்திற்கு உண்டு. இஸ்ஹாக் நபி அன்னை சாரா அம்மையாருடைய வம்சத்திலிருந்து வந்த அந்த இஸ்ஹாக் நபியிலிருந்து யாக்கூப் நபி சொல்கிறோம்ல, இஸ்ரவேலர்கள், நல்லா கவனம் வச்சுக்கங்க, கேள்விகளில் வரும். இஸ்ரவேலர்கள் அவருக்கு 12 பிள்ளைகள் ஒரே வம்சத்திலிருந்து. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொருளாதாரத்திலும் அந்த பாரம்பரியத்திலும் சிறந்தவர்களாக கருதப்பட்ட சாரா அம்மையார் அவர்கள் வழியாக வந்த இசாக் நபியிலிருந்து அவர்கள் வழியாக யாக்கூப் நபியிலிருந்து 12 ஆண்கள். எல்லாம் ஒரே பரம்பரையில் அல்லாஹ் நுபுவத் கொடுத்தான். எல்லாரையும் நபிமார்களாக ஆக்கினான். எல்லாரையும் நபிமார்கள், எல்லாம் ஒரே பரம்பரையிலிருந்து நபிமார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா நபி, ஜக்கரியா நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் யூதர்களாக இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, அதில் வந்தவங்க. அவர்கள் எல்லாம் பெருமை அடித்தார்கள். மற்ற மக்களை அந்த ஈகோவின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக மற்ற மக்களை இழிவாக கருதினார்கள். அல்லாஹ் நினச்சிட்டான், உனக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். கிறிஸ்துவர்கள் பலமாக மாறி பலவீனர்களாக இவங்க மாறிட்டாங்க. யூதர்கள் முதல்ல பலமாக இருந்தாங்க. அதன் பிறகு கிறிஸ்துவர்கள் யூதர்களை அடித்து துரத்துனாங்க. யூதர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய எழுத்தறிவில்லாத, படிப்பறிவில்லாத, நாகரீகம் குறைந்த ஒரு சமுதாயத்திற்கு அந்த யூதர்கள்லாம் மதீனாவை நோக்கி வந்தார்கள். ஏன்? நம்ம சொன்னால் இவன் கேட்பான்ல, எழுத்தறிவில்லாதவன், கலாச்சாரத்தில் குறைவாக இருக்கக்கூடியவன், இவர்கள் வழியாக நாங்கள் உள்ளே வரோம். அங்கே வந்து சொன்னான் யூதன், எங்கள் சமுதாயத்திலிருந்து இன்னொரு நபி வருவார், நாங்கள் மீண்டும் இந்த உலகை ஆளுவோம் சொன்னாங்க. நாங்கள் தலைவர்களாக தேர்வு செய்யப்படுவோம், பல பகுதிகளுக்கு நாங்கள் தலைவர்களாக ஆவோம் யூதன் சொன்னான். அந்த குலப்பெருமையும் பாரம்பரியமும் அந்த பெருமையில் மூழ்கி திகழ்ந்த அந்த மனிதனிடத்தில் பாரம்பரியத்தை குறித்து பெருமை எப்போ நீங்கள் அடிச்சிங்களோ அந்த முகமது நபியே அல்லாஹ் கொடுத்தான். ஒட்டுமொத்த நபிமார்களே உங்களுடைய பிரிவில் தான் நிறைய கொடுத்தோம். ஒட்டுமொத்த இறை செய்திகளை, நுபுவத்துகளை உங்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். அனைத்து மக்களிலும் உங்களை சிறப்பிற்குரியவர்களாக நாம் தேர்வு செய்திருந்தோம். அல்லாஹ் இந்த பெருமையை உடைக்கணும்னு நினைச்சிட்டான்னா ஷைத்தானை துரத்தி விட்டானா இல்லையா? அல்லாஹ் ஷைத்தானை துரத்தி விட்டான். ஏன்? நீ பெருமை கொண்டாய், நெருப்பினால் பிறக்கப்பட்டவன் என்று நீ பெருமை கொண்டு இந்த மனிதனிடத்தை சஜிதா செய்யல, நீ என்னிடமிருந்து விரட்டடிக்கப்படுவாய். அல்லாஹ் விரட்டடிச்சான் ஷைத்தானை. பெருமை வந்துருச்சா? நீ ஆணவம் கொண்டாய், அகந்தை கொண்டு விட்டாய், என்னிடம் ஓடிடு. அல்லாஹ் ஷைத்தானை எப்படி துரத்தினான்? பலகீனமாக இருக்கிறான், நாம் பலமாக இருக்கிறோம், பலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று பெருமை கொண்ட எவரையும் அல்லாஹ் அழிக்காமல் விட்டு விட்டது கிடையாது. நான் பலமாக இருக்கிறேன், பொருளாதாரத்தில் பலமாக இருக்கிறேன், உன்னை அழிச்சிருவான்றான். நான் அழகலை, உடல்வாக நல்லா இருக்கிறப்பா, உடல்வாக நல்ல பலசாலியாக இருக்கிறான், அவன் என்னை விட நோஞ்சானா இருக்கிறான், அவன் போய் என்ன செய்வான்? நான் பலசாலி, நான் அடித்தா 10 பேர் அடிப்பேன், அப்படியா? அப்படியே இறக்கிடுவான்.
அழகுலையோ அறிவிலையோ தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அழகில் பெருமை நமக்கு தேவையா? அறிவில் பெருமை தேவையா? பொருளாதாரத்தில் பெருமை தேவையா? குலப்பெருமை நமக்கு தேவையா? எல்லாம் விடுங்க, ஊர் பெருமை பேசுவோங்க. பேசுகிறோமா இல்லையா? எங்கள் ஊர் மாதிரி வராதுப்பா, எங்கள் தெரு மாதிரி வராதுன்னு பேசுவான். நினச்சி பாருங்கள், தெருவை பற்றிலாம் பேசுவாங்க. ஹமார கல்லி கேந்திர போகிறா ஒசு பாயர் கல்லி மரக்கல்னா ஹமார கல்லி கேந்திர ஆனவங்கானே சொல்லிடுவோம். ஊர் பெருமை, தெரு பெருமை. மனிதனுக்கு இப்போ நினச்சி பாருங்கள், மற்றவர்களை வஹம்துன்னாஸ் இழிவாக கருதாத, ஹஜாம் இப்படி நினைக்காத, அவனை குறைவாக நினைக்காத, அவனையும் மரியாதையாக அழைச்சிப்பேன். இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்குதா பாருங்கள். இப்போ பெருமை இல்லாமல் பொறாமை இல்லாமல் 2 செய்திகளுக்கு மாத்திரம்தான் பொறாமைப்படணும். 2 செய்திகள் தானே. ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல கல்வி அறிவு, இவரை போன்று கல்வி அறிவு நானும் பெறணும், நானும் 10 பேருக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களாக பயான் செய்யக்கூடியவர் நானும் மாறணும். ஆகையால் இறைவா எனக்கும் இது போன்ற கல்வி அறிவை கொடு, இப்படி கேட்கணும். இறைவா அவர் செல்வத்தை அதிகமாக வச்சிருக்காரு, அதன் வழியாக பல ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார், தனது சகோதரர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறார், அது போன்ற செல்வத்தை எனக்கும் கொடு, நானும் உதவி செய்வேன். அவன் வீடு வாங்கிட்டான், அதனால் எனக்கு வீட்டை கொடு. அவன் காரை வாங்கிட்டான், அதனால் எனக்கு காரை கொடு. அவன் 10 பவுன் நகையை வாங்கிட்டான், அதனால் எனக்கு நகையை கொடு. அவன் பிள்ளைய கான்வென்ட்டில் 2 லட்ச ரூபா கொடுத்து படிக்க வைக்கிறான், அதனால் எனக்கும் கொடு. இறைவனிடத்தில் நிற்காதுங்க, இதெல்லாம் நிற்காது. பயனுள்ள கல்வின்னு சொல்லப்பட்டிருக்குது. எது பயனுள்ள கல்வி? ஃபீஸை ரொம்ப போட்டு படிக்க வைக்கிறோம், அதிகமான ஃபீஸ் கொடுத்துட்டாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்து பையனை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஏமா பையன் ஸ்கூல் சரியாக போனானா? காலேஜுக்கு சரியாக போனானா? ஏன் ஒரு நாள் லீவ் போட்டான்? ஏன் சீக்கிரம் வந்துட்டான்? நம்ம பையன் தொலை போனானா? நம்ம பையன் குரான் ஓதுனானா? அவனுக்கு ஃபோன் வேணுமாங்க, டெய்லி ஹோம்ஒர்க் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும். குரானில் எத்தனை அத்தியாயம் இருக்குது, சேட் பண்ணானா? பிஸ்மில்லா இல்லாத ஒரு அத்தியாயம் இருக்குது, அது குறித்து தெரியுமா? நாளை பயனுள்ள கல்வி உனது தலைமுறைக்கு. நான் பட்ட கஷ்டம் மாதிரி என் புள்ள பற்றக்கூடாது. எது கஷ்டம்? நாளை கபரில் போய் படிவீங்களே, உங்களுடைய முகத்திலும் முதுகிலும் ஓங்கி ஓங்கி அறைவார்களே, அது கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? நாளை உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் இவெல்லாம் தொழாமல் பாவம் செய்தவன், இவெல்லாம் விபச்சாரம் செய்து பாவம் செய்தவன், இவெல்லாம் திருடி பாவம் செய்தவன், இவெல்லாம் வரதட்சணைக்கு போய் பாவம் செஞ்சவன், இப்படிலாம் சொல்லி சொல்லி அடிப்பாங்களே, மாணவர்களை அடித்து முகத்திலும் முதுகிலும் அடித்து அந்த உயிரை கைப்பற்றுவார்களே, அதுக்கு பயந்தீங்களா? நாளை ஒரு மனிதர் இறந்து விட்டால் நிரந்தரமான தர்மம், பயனுள்ள கல்வி, சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா, இந்த 3 தானே வந்து சேரும். பயனுள்ள கல்வி இந்த உலகத்திற்கான, இந்த உலக கல்விக்கான எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தோம். பிள்ளைங்க இப்போ பயனுள்ள கல்வியில் இருக்கிறாங்களா? இதை யோசனை பண்ணோமா? ஆகையால் அன்புள்ள சகோதரர்களே, நம்மிடத்தில் அந்த பொறாமை குணமும் வந்துடக்கூட. யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சா எந்த நல்ல வல்ல செலவு பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த பெருமையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள். சுலைமான் நபி பெருமை கொள்ளவில்லை, பள்ளிவாசலை கட்டினார். பள்ளிவாசலை கட்டினார். சில நாளில் பள்ளிவாசலுடைய வேலை முடிகிற அளவுக்கு இருக்குது. அல்லாஹ் நாடிட்டான். ஃபலம்மா ஹலைனா அலைஹில் மௌத், அவர் இறக்க வேண்டும் என்று நாம் நாடிவிட்டோம். எந்த நிலையில்? நின்ற நிலையிலே மௌத்து. உட்கார்ந்துட்டு மௌத்தாக இருக்கிறாங்க, உட்கார்ந்த வரல அப்படியே மௌத்தாக இருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம். படுத்துக்கிட்டு மௌத்து பார்த்துருக்குறோம். ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் மௌத்து. ஃபலம்மா ஹலைனா அலைஹில் மௌத், அவர் நின்ற நிலையில் மௌத்து வர வேண்டும் என்று நாம் நாடிவிட்டோம். ஃபலம்மா ஹர்ர, அவர் தொப்பென்று விழுந்தார். நான்லாம் மக்கள்லாம் பேசிட்டாங்க, பள்ளிவாசல் வேலை முடிய போகுதே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே. பெருமை என்பது அல்லாஹ்வின் கீழாடை, அது எந்த மனிதருக்கும் வந்து விடக்கூடாது. இந்த பள்ளிவாசலுக்காக
தௌஹீதுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்காக நான் தான் செஞ்சேன், வந்துடவே கூடாது. தியாகத்தில் பெருமை வரக்கூடாது. 5 கோடி கூட 10 கோடியே கொடு, அதெல்லாம் மேட்டர் இல்லை. உன்னுடைய உயிரையே கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்த சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. சஹாபாக்களை சொல்லிட்டான் அல்லாஹ். நம்ம எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் சஹாபாக்களுடைய தியாகத்துக்கு வந்துருவோமா? அல்லாஹ் சஹாபாக்களை சொல்லிட்டான். ஹுனைன் போர்க்களம் 10,000 வீரர்கள், நீங்கள் ஆணவம் கொண்டு விட்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், சிதறடிக்கப்பட்டு விட்டீர்கள். அல்லாஹ் சிதறடிச்சிட்டான். அல்லாஹ் யாரிடத்திலும் தியாகத்தில் கூட பெருமை வந்துவிடக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இப்போ பயானில் சொல்லிட்டு போனாங்களே, சமீலா போய் பயானில் சொல்லிட்டு போனார், பாவமன்னிப்பு இப்படிலாம் கேளுங்க. கடைசி நாள், அதுவும் கடைசி ஒற்றைப்படை நாளில் உட்கார்ந்து இருக்கிறோம். இறைவனிடத்தில் பாவமன்னிப்பு கேளுங்க, இறைவனிடத்தில் இறைஞ்சி கேளுங்க, ஒரு வரியில் முடிச்சிடாதீங்கன்னாரு. ஒரு வார்த்தை ஒரு வரியில் அல்லாஹ் ஏற்றுக்குவான். இருந்தாலும் கேட்கும்போதே சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீ தூயவன், நீ தூய்மையானவன், பூரா தாரீஃப் மே அல்லாஹ் துஜே கர்த்தோம், எல்லா புகழும் உனக்கு தான். ஜிக்ரு செஞ்சு இறைவனை புகழ்ந்து இப்போ கேளுங்க, இறைவா நான் செய்த தவறை மன்னிச்சிரு, இன்னென்ன நபர்களுக்கு நான் இது செஞ்சிட்டேன், தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், இப்படி சொல்லி சொல்லி கேளுங்கன்னாங்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். 950 வருடம் மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணவர். அவர் கேட்குறாரு அல்லாஹ்கிட்ட, ஒரு 70 பேர் 80 பேர் தான் வந்திருக்கிறாங்க. 70 பேர் 80 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்திற்குள்ளார 10 வருஷத்துக்கு 7 பேருங்க. வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லாமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாரு. 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தவர் அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்திரார். இறைவா தோற்றுவிட்டேன் இறைவான்றார். தோத்துட்டேன், நீதான் உதவி செய்ய வேண்டும்னார். இந்த பூமியில் என்னால் வெல்ல முடியாது, யாரையும் வெல்ல முடியாதுன்னார். யாரை வெல்லணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்க இந்த உலகத்தில்? அவரை விட மிஞ்சிடலாம், பக்கத்து வீட்டுக்காரரை விட, அண்டை வீட்டுக்காரரை விட, நமக்கு தெரிந்தவரை விட பூமியில் யாரையும் உங்களால் வெல்ல முடியாதுன்ட்டான்ல. பெருமை அடிச்சிடாதீங்க. சொர்க்கமும் நரகமும் விவாதம் பண்ணிருச்சான். நரகம் சொல்லி காட்டியதான், ஆணவமும் பெருமை அடித்தவர்கள்தான் என்னில் அதிகமாக நுழைந்தார்கள். சொர்க்கம் சொல்லிச்சான், என்னிடத்தில் ஏழைகளும் பலவீனவருமாகவும் தான் உள்ளார் நுழைந்தார்கள். நன்றாக ஒரு செய்தி நினைவு கொள்ளுங்கள். மக்களின் பார்வையில் யார் பணிவானவர்களாக இருக்கிறார்களோ, பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நரகத்தில் நுழைபவர்கள் பெருமை அடிப்பவர்களாகவும் ஆணவம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். நாம் யாரையெல்லாம் வீட்டு வாசலில், கடைசியாக ஒரே ஒரு செய்தி, வீட்டு வாசலில் யாரையெல்லாம் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் சிறந்தவர்கள். நாம் ஒருவரை பார்த்து முகம் சுளிப்போம் இல்லை, அருவருப்பாக யாரை பார்க்கிறோமோ, மிகவும் எளிமையானவர்களாக யாரை பார்க்கிறோமோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். ஆகியால் அன்புள்ள சகோதரர்களே, நம்மிடத்தில் எந்த ஒரு பண்பாக இருந்தாலும் சரி, அந்த பண்புகள் நல்ல பண்புகளாக, நம்முடைய பேச்சிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் கனிவான சொற்களாக, எளிமையாக மக்களிடத்தில் பழகுபவர்களாக, நம்மிடத்தில் அதிகமான நற்குணங்கள் கொண்டவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக, பொறாமை குணம் இல்லாதவர்களாக, மற்றவர்களை குறித்த காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர்களாக, அகந்தை இல்லாதவர்களாக, ஆணவம் இல்லாதவர்களாக, பதவி அந்தஸ்து எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள், நாங்கள் அப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்கின்ற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனிடத்தில் உயர்ந்த அந்த சொர்க்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்வார்கள். முதலாக ரப்பில் ஆலமீன்.